ஓம் வியாக்கிருதா வியாக்கிருத தத்துவவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. அவ்யாக்கிருதம் ஜகத் பூர்வம் நாமரூப விவர்ஜிதம் நாமரூபாதி சயுக்தம் வ்யக்தம் வேதாந்த பாஸ்கரः. இதம் ஜகத் பூர்வம் நாமரூப விவர்ஜிதம் அவ்யாக்கிருதம் ஆசீத். இதானீம் து நாமரூபாதி சயுக்தம் சத் வியாக்கிருதம் திருஷ்யते. अद्य दिनाङ्कः मे मासे तृतीयदिनः. अद्य दिनस्य विषयः व्याकृतम् अव्याकृतं च आत्मैव. बृहदारण्यकोपनिषदिல் 1-4-7 மந்திரத்தில் இடம்பெறக்கூடியது வியாக்கிருதமாக இருந்தாலும் வெளித்தோற்றத்துக்கு வந்த நிலையும் சரி, வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையும் சரி, ரெண்டுமே ஆத்மாவே அப்படிங்கிறது தான் இன்னையோடைய தலைப்பு. அதற்கான உபனிஷத் வாக்கியம் தத்தேதம் தர்ஹி அவ்யாக்கிருதம் ஆசீத் தன் நாமரூபாபியாமேவ வியாக்கிரியதே. ததிதம் ஜகத் ததா சிருஷ்டே பூர்வம் அவ்யாக்கிருதமேவ ஆசீத் அனந்தரம் நாமரூபாபியாம் வியாக்கிருதம் ஆக்கிரியதே. இந்த ஜகத்தானது நாமரூபங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு பேரு அவ்யாக்கிருதம். அவ்வாறு இருந்த ஜகத் நாமரூபங்களுடன் சேர்ந்ததனால் வியாக்கிருதமாக வெளித்தோற்றத்துக்கு வந்த ஒரு நிலையில் இருக்கிறது. இதானீம் திருஷ்யமானஸ்ய அஸ்ய விஸ்வஸ்ய வியாக்கிருதம் இது நாமதேயம். அதனால் இப்பொழுது நாம் காணப்படுகின்ற இந்த விஸ்வமானது வெறும் நாமரூபம்தான். பார்த்து அனுபவிக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது நாமரூபம். சிருஷ்டேஹே பூர்வம் இதம் அவ்யாக்கிருதம் ஆசீத். அவ்யாக்கிருதம் நாம வி ஆ கிருதம். வி ந விவிதம் நாமதினா விவித நாமாபிஹி ரூபைஹி கிரியாபிஷ்ச. அவ்யாக்கிருதம் வியாக்கிருதம் அப்படின்னா என்ன? வியாக்கிருதம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வருது அப்படின்னா வி ஆ அப்புறம் கிருதம். வீனா என்ன அப்படின்னா விவிதம், விதவிதமான ரூபங்கள், கர்மங்கள், நாமங்கள். ஆ அப்படின்னா என்ன? சமந்தாத் விவிக்ததையா சுஸ்பஷ்டதையா, அதாவது தனித்தனியாக நிறைய வரக்கூடியது ஆ அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம். கிருதம் அப்படின்னா என்ன? சிருஷ்டம், செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ வியாக்கிருதஸ்ய சர்வஸ்யாபி வஸ்துனஹ விலக்ஷணானி நாமானி ஆகாராக வர்ணாச்ச வித்யந்தே ஏவ. அப்போ வியாக்கிருதம் வெளித்தோற்றத்துக்கு வந்தது அப்படின்னா என்ன? விதவிதமான நாமங்கள், விதவிதமான ரூபங்களினால், ஓகே, ரூபங்களினால் வெளித்தோற்றத்துக்கு வருவதாக தனித்தனியாக அறியப்படுவது எதுவோ அதற்கு பேரு வியாக்கிருதம்னு பேரு. இதம் வியாக்கிருதம் விஸ்வம் சிருஷ்டேஹே பூர்வம் ஏவ விவிக்ததையா பின்னபின்னதையா நாசீத் கிம் தூ பீஜரூபேன ஆசீத் அதையேவ அவ்யாக்கிருதம் இது தஸ்ய நாம. இந்த விவிதமாக பன்மையாக தோன்றுகின்ற வெளித்தோற்றத்துக்கு வந்த இந்த சிருஷ்டியானது இதற்கு முன்னால் இப்படி இருக்கலை. இது இது எல்லாத்தினுடைய பீஜ ரூபத்தில் இருந்தது, வெளித்தோற்றத்துக்கு வராத ரூபத்தில் இருந்தது. இதம் அவ்யாக்கிருதம் ஹி அவித்யா கல்பிதம் ஆபாச ரூபம். அந்த அவ்யாக்கிருதமாக இருக்கக்கூடிய அந்த நிலைதான் அவித்யாவினால் கல்பித்தம், அதாவது அவித்யினுடைய தோற்றமாக எதுவும் அறியப்பட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆத்மன்யேவ கல்பிதம் சத் கூடம் ஆசீத் ததேவ இதானீம் வியாக்கிருத பிரபஞ்சத்வேன அவபாசத்தே. அந்த ஆத்மாவே மறைமுகமாக இருந்த நிலையிலிருந்து ஆத்மாவே வியாக்கிருதமான பிரபஞ்சமாக தோன்றியிருக்கிறது. இதம் வியாக்கிருதம் ஜகத் இதானீமபி பரமார்த்த திருஷ்டியா அயம் ஆத்மைவ ஆசீத். இந்த வியாக்கிருதமான ஜகத் எதுவோ அது வேறு எதுவும் இல்லை, ஆத்மாவேதான்
பரமாத்ம ஸ்வரூபமாக இந்த வெளித்தோற்றத்துக்கு வந்த சிருஷ்டியாக இருக்கிறது. ஓம் வியாகிருத அவ்யாகிருத தத்துவவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.